கல்வி கண் திறந்த கடவுள்கள் தினம், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களின் தினம், அறிவு பணியை செய்யும் ஆசிரியர்கள் தின விழா இனிதே நடைபெற கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவரையும் வரவேற்கின்றேன். முதலாவதாக இன்று நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளவர் அருட்தந்தை அகஸ்டின் நியூட்டன் தங்கராஜ் அவர்கள். திருச்சியை சேர்ந்த கப்புச்சின் சபையை சார்ந்தவர். திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர். இவர் உளவியலில் முதுகலை பட்டமும் பிஎட் பட்டமும் முடித்துள்ளார். வணிகவியலில் முதுகலை பட்டமும் முடித்துள்ளார். இவர் ஒரு கல்வியாளராகவும் மற்றும் ஆலோசகராகவும் தனது வாழ்க்கையை தொடங்குகிறார். இவர் 2011ஆம் ஆண்டு
தனது குரு பட்டத்தை பெற்றார். அதன் பின்னர் இவர் 3 வருடங்கள் திருச்சி மாநில தலைவராக பணியாற்றினார். இவர் இத்தாலியில் உள்ள ரோம் நகரில் இறையியல் குறித்த தனது உயர் படிப்பை தொடர்ந்தார். தற்போது அவர் சூழலியல் மற்றும் இறையியல் இளைஞர் பணி ஆகிய துறைகளிலிடையேயான துறையில் தனது முனைவர் பட்ட ஆய்வு பணிகளை செய்து வருகிறார். ஆசிரியர்கள், கல்வி தலைவர்கள், மதம் மற்றும் இளைஞர்களுக்கான கருத்தரங்குகள் மற்றும் அனிமேஷன் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறார். இவர் தற்போது கப்புச்சின் இறையியல் நிறுவனத்தின் இயக்குநராகவும் உள்ளார். மேலும் அந்நிறுவனத்தின் மாணவர்களுக்கு பேராசிரியராக உள்ளார். அது மட்டுமல்லாமல் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தனது கப்புச்சின் சபையின் மாநிலத்தின் தலைமை பதவியையும் அருட்தந்தை வகிக்கிறார். பல இசை கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞரும் ஆவார். கடந்த சில ஆண்டுகளாக அமலாசிரமத்தில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போட்டியை நடத்துவதில் முக்கிய பங்காற்றி வருகிறார். பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த அருட்தந்தை நியூட்டன் இளைஞர்களை இயற்கையுடன் இணைத்து வாழ தூண்டுபவர். இவர் அன்பானவர், மென்மையானவர், அழகாக தெளிவாக பிரசங்கங்களை தயாரித்து வழங்கக்கூடியவர். இத்தகைய சிறப்புமிக்க சிறப்பு விருந்தினரை எம் கல்லூரியின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் எம் கலைக்காவிரி குடும்பம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. வருக தந்தையே. அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்திய தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எம் கல்லூரியின் செயலர் தந்தை அருட்பணி லூயிஸ் பிரிட்டோ அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக நின்று எம் கல்லூரியின் செயல்பாடுகளில் முனைந்து செயல்படக்கூடிய எம் கல்லூரியின் முதல்வர் பி நடராஜன் அவர்களையும் வருக வருக என்று இந்நிகழ்ச்சிக்கு பேரன்புடன் வரவேற்கின்றோம். கல்லை சிலையாக்குவது சிற்பி, ஒளியால் அல்ல, மாறாக கலையால் செதுக்கும் சிற்பிகள் யார் தெரியுமா? இந்த விழாவின் நாயகர்களாக நாயகிகளாக வீற்றிருக்கும் நம் ஆசிரிய பெருமக்கள். எனவே அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வருக ஆசிரிய பெருமக்களே. அடுத்ததாக வருங்கால கலைமணிகளாய் வெற்றி வாகை சூட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் எம் கல்லூரியின் மாணவ மாணவியாகிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வருக அனைத்து நண்பர்களே. அவர்களை தொடர்ந்து இக்கல்லூரியின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் வளாக பணியாளர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இறுதியாக இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று என் இருகரம் கூப்பி வரவேற்று என் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உம்மை போற்றுகிறோம், இறைவனை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், இறைவனை போற்றுகிறோம். இசையையும் நடனமும் அளிக்கும் ஆசானை போற்றுவோம். அழகினம் உம்மை போற்றுகிறோம், இறைவனை போற்றுகிறோம்.
ஜுனு தக தக ஜுனு தக தாம் தக ஜுனு தக தக ஜுனு தக இசையின் இனிமையை எமக்கு நீ கற்று தந்தி ஒழுக்கமும் பணிவையும் இசையிலே கற்று தந்தி ஸ்வரங்களும் தாளமும் எம் உணர்விலே ஊற்றி வைத்தீ உயர்வையும் மேன்மையும் எமக்கு நீ பெற்று தந்தி இசையின் குருவை போற்றுகிறோம் இசையாலும் உம்மை போற்றுகிறோம் இசையின் குருவை பாடுகிறோம் இசையாலும் உம்மை பாடுகிறோம் கலையால் மனிதம் மலர காவியத்தை படைக்கிறோம் கலையால் மனிதம் மலர காவியத்தை படைக்கிறோம் ஜதியும் தாளமும் லயமும் பாவமும் நடனத்தின் உயிரென்று சொல்லி ஜதியும் தாளமும் லயமும் பாவமும் நடனத்தின் உயிரென்று சொல்லி தந்தே மனித மாண்பினை உயர்த்தும் ஆயுதம் கலையே என்று சொல்லி தந்தே மனித மாண்பினை உயர்த்தும் ஆயுதம் கலையே என்று சொல்லி தந்தே நாயகியே உம்மை போற்றுகிறோம் எம் நாட்டியத்தால் உம்மை போற்றுகிறோம் நாயகியே உம்மை போற்றுகிறோம் எம் நாட்டியத்தால் உம்மை போற்றுகிறோம்
அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஆசிரியர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமாக விளங்குகிறார்கள். ஒரு தேசத்தின் தலையெழுத்து வகுப்பறைக்குள்ளேயே தீர்மானிக்கப்படுகிறது. அதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள். சமுதாயத்தில் எல்லோரும் மதிக்கத்தக்க பணிகளின் ஆசிரியர் பணியையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக தெய்வத்திற்கும் மேலாக போற்றப்படுகிறார்கள். இதனையே நம் முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என வரிசைப்படுத்தி உள்ளார்கள். ஒரு டாக்டர் மற்றொரு டாக்டரையோ, ஒரு இன்ஜினியர் மற்றொரு இன்ஜினியரையோ, ஒரு கலெக்டர் மற்றொரு கலெக்டரையோ உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியரால் மட்டுமே இவர்கள் அத்தனை பேரையும் உருவாக்க முடியும். அது மட்டுமன்று, ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தைக்கு முதல் ஆசிரியர், அதுபோல ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைக்கு இரண்டாவது பெற்றோர்களாக கருதப்படுகிறார்கள். இத்தகைய பெருந்தகைகளை வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன எல்லாரும் ஸ்வீட்டை கொடுங்கப்பா. எதுக்கு? எங்க அம்மா சொல்லிருக்காங்க, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும். Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா
எங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெள்ளே நீ தான் தர்மம் வில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் திமிரட்டும். கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா பொந்திரடி மனசு வந்தது போதும் கண்ணாடி தூங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விநியோகம் சொல்லுங்க. சரியா சொல்ல தெரியல, 100 தடவை இம்போசிஷன் எழுதுங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வரும் போதே சிலரு வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும் போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சித்தரும்ப நசுக்காத சிங்கந்தான் எங்கம்மா. இதில் வரும் காட்சிகள் அனைத்தும் பொழுதுபோக்கிற்கே, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. லெட்ஸ் பிகின். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும் 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 வணங்கணும். வணக்கம் சொன்னதெல்லாம் போதும், வந்து ஜதி ஆடுங்க. தக
தாத்தா தாட்டி தஜொன்னு தாத்தா ஜொன்னு தத்திமி தாத்தா திமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாட்டி தாத்தா ஜொன்னு தரகட தரகடதான் தரகட தரகடதான் 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 தாம் டின் தாம் தாட்டி தாத்தா ஜொன்னு தாம் தாட்டி தாத்தா ஜொன்னு தாம் தாட்டி தாத்தா ஜொன்னு தாட்டி தக்கட்ட தாட்டி தான ஜொன்னு திமி தாட்டி தான ஜொன்னு திமி தரகட தரகட டின் டின் நல்லாதான் ஆடுறீங்க. நடராஜரே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்க மனசு வச்சாதான் நல்லா ஆட முடியும். മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടെന്നരികത്തിന്നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ. ஏய் பொட்டிங்க அந்த உள்ள இருக்கு மேம். ஒட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. அம்மா இருக்காளே இந்த அம்மா எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. உங்களால் அனைத்தும் உங்களால் உருப்படாத நாங்கள் உருப்படியானோம். காரை நாங்கள் படியானோம். விதை நாங்கள் மரமானோம். ஃபியூஸ் போன பல்ப் நாங்கள் 1000 வாட்ஸ் பல்பானோம். அறிவற்ற நாங்கள் அறிவாளியானோம். பிறர் குழந்தைகள் நாங்கள் உன் குழந்தைகளானோம். தாயாகவும் தந்தையாகவும் தோழியாகவும் தோழனாகவும் சகோதரியாகவும் சகோதரனாகவும் உயிராகவும் உரிமையாகவும். கடவுளுக்கு கூட காணிக்க கொடுத்தாதான் அருள் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பால் போல மனதுடைய எம் ஆசிரியர்களுக்கு உங்களது பாதம் வணங்கிய பணிவான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டான்ஸ் ஆட வருமா? என்ன கேட்ட? டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். ஹலோ மியூசிஷியன்ஸ் அட்டண்டமா. குமாங்கு மாங்கு 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 மாங்கே குமாங்கு மாங்கு 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 மாங்கே. ஒழுலற மானி நங்கற விரஜபேட்ட டொண்டகைய மானி நங்கற ஒழுலற மானி நங்கற மைசூர்பேட்ட டொண்டகைய மானி Shake it, shake it, shake it.
என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இப்படி செஞ்சா எப்படிம்மா? எல்லாரும் இதே தப்பதான் மீண்டும் மீண்டும் செய்ய. உட்காருமா. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புங்க. தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே 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 கல்கியா 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 இது பள்ளிக்கூடம். நீங்களா இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக எல்லாரும் நல்லா படிச்சீங்க. பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த பக்கம் பார்த்தா
தொங்குதா கிட்ட தொங்குதா கீட்டா இந்த பக்கம் பார்த்தா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா தக தக தரகடதாம் தக தஜொல்ல தக ஜொல்ல தக தின் தத தடி தஜொல்ல தத ஜொல்லு ததிமி தத திமி தகட தரகட தரகடதாம் தத தடி தத ஜொல்லு தரகட தரகடதாம் தரகட தரகடதாம் 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 தாம் தின் தாம் தடி தக ஜொல்லு தாம் தடி தக ஜொல்லு தாம் தடி தக ஜொல்லு தடி தகட தடி தல ஜொல்லு திமி தடி தல ஜொல்லு திமி தரகட தரகட தின் தின் மன்னர் மன்னா, என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும் பாடி தொலையும். முதல எழுத்தெல்லாம் அறியவையாய் தேவி ஆதி மகவன் முதலின்றே உணரவையாய் தேவி. இன்று ஆசிரியர் தினம். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கெல்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர்.
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்களே, இந்த கலை கல்லூரியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, உடன் உழைப்பாளிகளே, மாணவ செல்வங்களே, இந்த அருமையான மிகவும் சிறப்பான அழகான அற்புதமான இந்த நிகழ்விலே நானும் இணைந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்களுக்கென்று இத்தகைய மரியாதையும் வணக்கத்தையும் இவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியுமா என்பதை நான் இந்த நிகழ்வின் வழியாக கண்டுகொண்டேன். என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் மனமாற வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எக்ஸாஜரேஷன் இல்லை, இட்ஸ் a reality. I am really thrilled to see such a great appreciation and honor given to the teachers and the professors here. Maybe it is because of the goodness of the teachers. இரண்டு காரியங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார் த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ். அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய பணி மிகவும் ஒரு மகத்தான பணி, மிகவும் சிறப்பான பணி. அநேக வேளைகளிலே பலனை உடனே தராத ஒரு பணியும் இதுதான். மாணவ செல்வங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் வழக்கமாக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கரெக்ஷன் கொடுத்தா சரியாக அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கில் இருக்க மாட்டார்கள். அநேகமாக கமெண்ட் அடிப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்திலே அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நம்ம விதைத்து கொண்டே இருப்போம், ஆனால் அதை அறுப்பதற்கு நாட்கள் ஆகும். 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக மாணவ ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தளர்ந்து விடாதீர்கள், விதைக்க தளர்ந்து விடாதீர்கள், விதைத்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும், அன்று அவர்கள் உணர்வார்கள், அன்று உங்களை சந்திக்க வருவார்கள். நீங்கள் எனக்கு அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இன்னைக்கு எனக்கு உரைக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு நாட்கள் ஆகுமே தவிர ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்றமடைய மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் தர ஆசைப்படுகிறேன். இது நிச்சயமாக நடக்கும், இது ஆசிரியர் பெருமக்களுக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இரு கண்களாக இது அமையட்டும். ஒரு கண்ணை எதிர்க்கணும்னா நீங்கள் கற்றுத்தரக்கூடிய கல்வி, இந்த கலை, பல்வேறு வகையான இசை, நாட்டியம் என்ற இந்த கலையை கற்றுத்தர்கள், அது ஒரு கண்ணாக இருக்கட்டும். அதோடு இணைந்து அது மட்டுமே முடிஞ்சிருச்சுன்னா முழுமையான கல்வியாக மாறாது. மாறாக ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். மற்றும் ஒரு கண்ணாக ஒழுக்கம் இருக்க வேண்டும். அண்ட் ஒழுக்கத்தில் தலை சிறந்த பண்பாக இருக்க வேண்டியது அன்பு. இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த கல்வியையும் இந்த ஆற்றலையும் அன்பின் வழியிலே உலகிற்கு எடுத்து செல்ல, உலகிற்கு வழங்க கற்றுக் கொடுங்கள். அப்போது அவருடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறும். இதான் நான் நினச்சது, ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நினச்ச செய்தி. மாணவ செல்வங்களை, அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஃபுல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. எது சொன்னாலும் ஒரு பாதி போகும் பாதி போகாது என்ற நிலை இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை பாராட்டுகிறேன். இந்த உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். இது மாணவ பருவத்திற்கே உரித்தான சிறப்பான பண்புகள். இது இல்லைன்னா நீங்கள் மாணவர்களே இல்லைன்னு அர்த்தம். இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். அத்தோடு இணைந்து LOVE என்ற ஒரு மொழியையும் உங்களுக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறேன். LOVE, இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. L ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எப்போது நினைங்க, ஐ எம் அ லேர்னர், ஐ எம் அ லேர்னர், நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளும் என்னுடைய ஆசிரியருக்கு எதிராக நான் பேச மாட்டேன், அவங்க சொல்கிற கருத்தை புறக்கணிக்க மாட்டேன். என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் என் ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களாகவே நான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் நிலையிலேயே இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என்ற மனநிலை கொண்ட மாணவ மாணவியர் நிச்சயமாக எதிர்காலத்திலே செழுமையாக இருப்பார்கள், வெற்றியை காண்பார்கள். இரண்டாவது ஓ எதற்காக இருக்கிறதுனால அது ஏறக்குறைய முதலுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது, ஒபீடியன்ஸ். மாணவருக்கே உரிய சிறப்பான பண்பு என்னென்னா, நம்ம ஜோக்கெல்லாம் பண்ணுவோம், டீச்சர்ஸ்லாம் கமெண்ட் அடிப்போம், எல்லாம் பண்ணணும். ஆனால் கடைசி என்ன பண்ணிடணும், ஒபே பண்ணிடணும். வி கேன் மேக் ஃபன். நம்ம பெரிய வீட்டில் இருக்க அப்பா அம்மா எல்லாத்தையும் நம்ம கிண்டல்லாம் அடிப்போம், இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், கீழ்ப்படிந்து விடுவோம்.
அவர்களுக்கு கீழ்ப்படிவதை மாத்திரம் ஒரு நாள் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்போது நீங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பீர்கள். மூன்றாவது வி. வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன நினைக்கிறீங்க? என்ன? வேல்யூஸ். வேல்யூஸ், மதிப்பீடுகள். மதிப்பீடுகள் வச்சுருங்க. உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மதிப்பீடுகளை சேகரித்து கொண்டே இருங்கள். கலைகளுக்கு நல்லா தெரியும், நல்லா வந்து கிட்டார் வாசிக்கிறீங்க, நல்லா வந்து கீபோர்டு வாசிக்கிறீங்க, மிருதங்கம் வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க, எல்லா திறமைகளும் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்போ கிரெடிட் கூடும் தெரியுமா? when you have beautiful values attached to it. பெரியவரை மதிக்க தெரிவது, மற்றவருக்கு உதவி செய்வது, நேர்மையாக இருப்பது, உண்மையாக இருப்பது, இரக்கமுள்ளவராக இருப்பது என்ற மதிப்பீடுகள் எவ்வளவு உங்களுக்கு இருக்கிறதோ அத்தனை மல்டிப்ளிகேஷன் இன்டு யோர் டேலண்ட்ஸ், யோர் டேலண்ட்ஸ் இன்டு so many values, அதுதான் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். வி. இ கடைசியாக உங்களுக்கே உரித்தான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உற்சாகம், enthusiasm. Don't lose the enthusiasm. எது நமக்கு கொடுக்கப்பட்டாலும், எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் சரி, உற்சாகத்தோடு நான் செய்வேன் என்ற அந்த உற்சாகத்தை ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கி சாதாரணமாக தெரியும், எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறீங்க, அந்த கூட்டத்தில் இருக்கும்போது எப்போதுமே அந்த தனித்தன்மை தெளிவாக வெளியில் வராது. ஒரு காலம் வரும், அப்போது நீங்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இருக்க வேண்டியிருக்கும், வெவ்வேறு சூழல்களில் இருக்க வேண்டியிருக்கும். அப்போது இங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை காரியத்தையும், இவ்வளோ கற்றுருக்கிறேன் நான் என்ற ஒரு நினைப்பில் ஒரு புரிதல் உங்களுக்கு அப்போது ஏற்படும். ஆகவே இங்கே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, கற்றுக்கிறது என்னானே தெரியாது. ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கலைக்காவிரி என்னும் நுண்கலை கல்லூரியிலே படித்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முழுமையான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது விலகி கொண்டிருக்கிறது என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. ஆகவே இங்கே நீங்கள் படிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை உணர்ந்து நான் சொன்ன இந்த லவ்வை கடைபிடிச்சிங்கன்னா போதும். எல் ஃபார் லேர்னர், பி அ லேர்னர். ஓ ஃபார் obedience, V for and E for கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மறுமுறையாக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக அருட்தந்தை அவர்களுக்கும் எல்லா பேராசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே குழுமி உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் முடிஞ்சா மாப்பிள, இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம். என்ன ஆடுற? சி போப்புல பேசியது என் அன்பே, நீயா பேசியது, தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. என் கிளாஸ்க்கு தாண்டி லேட்டா வருவீங்க, ஆடாதீங்க, போங்க உட்காந்துக்கோங்க. சாரி மேம். ஏன் பிள்ளைங்களா இப்படி பண்றீங்க? என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். அங்கே எஸ் சேஞ்ச் தி சாங். எப்பா அழகு லைலா, அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அழகு லைலா, அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா.
கல 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 தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தக்கிட திக்கிட தோக்கிட நம் கிட தகதரகிட தகதத்த தலாங் தோம் தத்த தலாங் தோம் தகதத்தலாங் தோம் குதக்கஜம் ததிம் தனக்கஜம் தலாம் குதக்கஜம் ததிம் தனக்கஜம் தலாம் குதக்கஜம் ததிம் தனக்கஜம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிஜ நிஜமாய் நிச்சயமாய். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ பா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நல்லா காலை தட்டி ஆடு. நெஞ்சே வலிக்குது. இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. எரும மாடு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல? என் ரவுடி பேபி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. Dear Reverend Father Newton, my dear principal, all the faculty and staff, and my dear students, I thank you so much for honoring our teachers today at Kalikavari. I sincerely thank you. Thank you so much. உங்களுடைய நடனங்கள், உங்களுடைய நையாண்டிகள், கிண்டல்
உங்களுடைய நகைச்சுவை இவை எல்லாமே மிகுந்த நல்லதாக இருந்தது. நாடகம், பாடல், இசைத்த விதம் எல்லாமே அருமையாக இருந்தது. ஆசிரியர்களை ஃபாதர் சொன்னது போல இவ்வளவு அருமையாக மேன்மைப்படுத்துகின்ற ஒரு கல்லூரியாக கலைக்காவிரி கல்லூரி இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பது. இப்படிப்பட்ட இந்த கல்லூரியிலே செயலாளராக, இயக்குனராக இருப்பது எனக்கு உண்மையிலேயே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஃபாதர் காலையில் ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி அவர் தான் ஒரு ஹாஃப் டே செமினார் கண்டக்ட் பண்ணார். அதில் சொன்ன செய்திகள் எல்லாம் மாணவ செல்வங்கள் உங்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும். ஆனால் நீங்கள் எல்லாம் அதுக்கு வர முடியல, பரவாயில்ல, டீச்சர்ஸ் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டீச்சரும் அவங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி ஃபாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது 7 ups ஃபார் த ஹோலிஸ்டிக் லைஃப் என்ற தலைப்பில் 7 படிநிலைகள், படிகள் தானே ஃபாதர், படிகள் அப்ஸ், 7 படிகள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்று சொன்னார். காலையிலிருந்து மதியம் வரை அதை தயவுசெய்து ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். மிக அருமையான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அத்தோடு அவர் சொன்னதில் இந்த விஷயம் என்னவென்றால், நன்றி உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொன்னார். அது அப்படியே என்னுடைய மனதில் அப்படியே நின்றுவிட்டது. நன்றி உள்ளவர்கள், தேங்க்யூ. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவில் அந்த மக்களிடத்தில் நான் அதிகமான கேட்ட வார்த்தைகளிலே 3 வார்த்தைகள். ஒன்று தேங்க்யூ, இன்னொன்று எக்ஸ்கியூஸ் மீ, மூன்றாவது சாரி. இது அடிக்கடி சொல்லுவார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லுவார்கள். அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் இன்று ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அவருடைய நடனத்தின் வழியாக, பாடல் வழியாக, ஏன் நம்முடைய விக்னேஷ் முதற்கொண்டு வாழ்த்து தெரிவித்தது விதமாக ரொம்ப உருக்கமாக இருந்தது. அத்தோடு எங்கள் எல்லாருக்கும் விக்னேஷ் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பென் கொடுத்துருக்கிறாரு. இந்த பென் வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு பரிசாக கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ விக்னேஷ். அத்தோடு மேடையில் வந்து ஒரு வாழ்த்து கவிதையை வாசித்திருக்கிறார். இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி நைட்டு உங்களுக்கெல்லாம் தூக்கமே வரக்கூடாது. எங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி உணர்வு, இட்ஸ் எ சைன் ஆஃப் கிராட்டிடியூட் உங்களிடம் அதிகமாக மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் கௌரவப்படுத்துவதன் வழியாக உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறீர்கள். மிக்க நன்றி. அத்தோடு எல்லாருக்கும் சுவையான இளநீர் பாயாசம் மற்றும் போண்டா இதெல்லாம் கொடுத்துருக்கிறீர்கள். இவை எல்லாவற்றுக்கும் மிகுந்த நன்றி. நிறைய செலவு செய்திருப்பீர்கள். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுடைய சேர்மன், அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி மற்றும் 13 பேர் கொண்ட அந்த தலைவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேன் யூ ப்ளீஸ் கம் டு த சென்டர்? ஆல் த லீடர்ஸ், the chairman, joint secretaries and the executive members elected by the students. அவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே மேடைக்கு வாங்க, உங்கள் அழகான முகத்தை காட்டுங்க பாங்க. நடுவில் வாங்க. ஆண்டனி, பாலகார்த்திகா, வைதேகி, வாங்கப்பா. ரவீன், பெல்சியா, அருமையான கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க பெல்சியா. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஸோ புதிதாக இந்த ஆண்டு சேர்ந்த மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புதிய நிகழ்ச்சியாக உங்களுக்கு தெரியலாம். கலைக்காவிரியிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க ஆசிரியர்கள் முயன்றவரை பாடுபடுவார்கள். நாங்களும் சரி, முதல்வரும் சரி, எல்லோரும் எங்களுடைய நோக்கம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது, இரண்டாவது உங்களுக்கு கலைகளை சொல்லிக் கொடுப்பது. Good evening to all. I am very happy to be here on the stage to express my vote of thanks. First, I would like to thank our chief guest, Reverend Father Augustine Newton Thangaraj, for his valuable presence. Next, I would like to thank Reverend Father Louis Brito, our college director and secretary, for arranging Teachers' Day celebration in our campus. And also, I would like to thank our honorable principal, Mr. P. Nadarajan, and all the teaching and non-teaching staff. My sincere gratitude goes to all the students and leaders who were behind this memorable event.
Finally, I would like to thank all the students who performed well and make this event very beautiful. Thanking you all and thanks for all. நன்றி உரை வழங்கிய செல்வி பாலகார்த்திகாவுக்கு நன்றி.